ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள் அப்படிங்கிற விஷயம் இல்லையா? ஸோ காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்துல, இருந்த காலத்துல, எதிர்காலத்துல, இந்த மாதிரி 3 காலங்கள்ல நம்ம எப்படியெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் சொல்லலாம், இல்லை எப்படியெல்லாம் நம்ம பதில்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு காலங்கள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாங்க, இல்லை நம்ம யார்கிட்டயோ பேசுறோம், இல்லை நம்ம யாருக்கோ கான்வர்சேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம நிகழ்காலங்கள்ல, எதிர்காலங்கள்ல, இறந்த காலங்கள்ல கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கேள்விக்கு பதில் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம், இல்ல நீங்க பதில்களாவே பேசுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு பேசிக்கான ஒரு கிராமர்ஸ் அதுல இன்க்ளூட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. இப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரெசென்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரெசென்ட்டுக்கு யார் வருவாங்க, ஒரு வாக்கியத்தை அமைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாக்கியத்துக்கு ஒரு செயல் வார்த்தைகள் தேவை. செயல் வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த செயல் வார்த்தைகள் தான் அந்த சப்ஜெக்ட் என்ன பண்றாங்க, இல்ல ஆப்ஜெக்ட் என்ன குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த செயல் வார்த்தை தான் என்ன பண்ணுது, இட் இண்டிகேட்ஸ் த ஒன். ஸோ அந்த இண்டிகேட்ஸ் த ஒன் அப்படிங்கும் போது அந்த செயல் வார்த்தை வந்து நம்ம ப்ரெசென்ட்ல சொல்றோமா, பாஸ்ட்ல சொல்றோமா, இல்ல பார்ட்டிசிபிள்ல சொல்றோமா அப்படிங்கிறதுமே செயல் வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ரூல்லையும் ஒவ்வொரு டிஃபரன்சியேஷன் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் அதை பேஸ் பண்ணி பேசிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதன் அடிப்படையில என்ன ரூல், என்ன டென்ஸ் அண்ட் என்ன மாதிரியான ஃபார்மேஷன், என்ன மாதிரியான வேர்ப் ஃபார்ம், அதை எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்க்க போற ரூல் வந்து present continuous tense. ஸோ இதுல the form of affirmative அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய அஃபர்மேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ். ஸோ அதுல செலக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்க்க போறோம். ஒன்ஸ் பாசிட்டிவ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாலே நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் ஈஸியா இருக்கும். ஸோ verb form V1 V2. கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால கண்டினியூஸ்னாலே ING ஃபார்ம். ஸோ அதனால V1 + ING, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஸோ verb form. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன verb எடுக்கிறோன்னா சிங் அப்படின்னு எடுக்கிறேன். சிங் அப்படின்னா பாட்டு இல்லையா? ஸோ இதே V2 வந்து சாங், பாடினேன் ஆர் பாடினான், பாடினாள். ஸோ அது பேஸ்ட் ஆன் அந்த ஃபார்ம் ஆஃப் யார் சப்ஜெக்ட் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. பாடினேன் எழுதிருக்கேன். இதே V3 ஃபார்ம் வந்து பாட இருந்தால், பாடினால், ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ V1 + ING அப்படின்னா பாடிட்டு இருக்காங்க, சிங்கிங். சிங் + ING which is for running a stream, அதாவது அந்த இடம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ING சொல்றோம். இப்போ ஒரு verb ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம இருக்குன்றத ஒரு ரஃபா பார்ப்போம். I, we, you, he, she, they, it. சரிங்களா? இது வந்து சப்ஜெக்ட்ஸ்ல வரும். தென் ரூல். Subject plus is, am, are plus V1 plus ING followed by நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ யார் யாருக்கு யார் சூட் ஆவாங்கன்றது பார்த்துடலாம். இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஐ எடுக்கிறீங்கன்னா am, was, it வரும்போது is, was, present and past, then you, are, were, followed by she, is, was, he, is, was, they, are, were, last one we, are, were. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கு, ஒரு சப்ஜெக்ட், அதுக்கான ஃபார்மேஷன் என்னன்னு கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா ஷீ, அவள் அப்படின்னு எடுக்கிறேன். ஷீங்கிறது விச் இஸ் இண்டிகேட் ஃபார் அவள். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இஸ், ஆம், ஆர் இல்லையா. ஸோ ஷீன்னு வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரெசென்ட்,
ஸோ ப்ரெசென்ட் ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாமே இஸ் இல்லையா. ஸோ ஷீ இஸ் V1 + ing சிங்கிங். ஷீ இஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் சிங்கிங் அப்படின்னா அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். இதே என்ன பண்றாங்க, இன்னொரு செயலை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரினா ஷீ இஸ் சிங்கிங் அ சாங். அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் சொல்றாங்க. என்ன பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னும் போது அவங்க வந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா. ஸோ அப்ப அவள் பாடுகிறாள் அப்படிங்கலாம். ஸோ ஷீ சிங்கிங் அ சாங் அப்படிங்கும் போது அவள் பாடலை பாடுகிறாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வாக்கியம் சொல்றீங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்கன்னா இந்த ஆக்ஷன் எப்படி ரன் த்ரூ ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆக்ஷன் ரன் த்ரூ ஆகும்போது கண்டிப்பா அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியத்தோட சேர்ந்து அமைஞ்சுதான் வரணும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்ம் ஆஃப் திங் தனித்தனியா செக்ரிகேட் பண்ணிடுறதுக்கான ரீசன் அதுதான். ஃபர்ஸ்ட் செயல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் நம்ம ரூல் என்னன்னு பார்த்துடணும். அந்த ரூல்ல என்னென்ன ஃபார்மேஷன்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி, உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பை த வே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸை நீங்க புரியுற வரைக்கும் இந்த மாதிரி பிரிச்சு எழுதுங்க. ஒன்ஸ் நீங்க ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு போது டோன்ட் செக்ரிகேட் அண்ட் டு ரைட். ஓகேங்களா, டைரக்டாவே ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஆக்ஷன், வேர்ப் அண்ட் சென்டென்சஸ் ரூலோட பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸை வச்சு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா பேசி பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுவேன். தேங்க்யூ.